2013ல் ரிலீஸ் ஆகி செம ஹிட்டான படம் தான் சென்னையில் ஒரு நாள். போன வாரம் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதாவது இந்த செகண்ட் பார்ட் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வேலூர்லேருந்து சென்னைக்கு ஹார்ட்டை கொண்டு போகிறது தான் படத்தோட கதை. ஆனால் இந்த செகண்ட் பார்ட் கோயம்புத்தூரில் எடுக்கிறாங்க. அதை டைட்டில்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த சரத்குமார் சாரோட கேரக்டரை அப்படியே இந்த பார்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்ட்டில் சரத்குமார் மட்டுமா இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்த எல்லாரும் இருக்காங்களான்னு இன்னும் கிளியராக தெரியல. ஒரே ஒரு நாளில் என்ன விஷயம் நடக்குதுன்றத வச்சு தான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட டீசரை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காட்டியிருக்காங்க. இது படத்து மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா ஆர்வத்தை கொண்டு வருது. சென்னையில் ரேடியோ சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஏஞ்சலின்ற பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்க வர்றாரு நம்ம சரத்குமார் சார். இது போல் பல மிஸ்ஸிங் கேஸுக்கும் உள்ள கனெக்ஷனுக்கும், அதாவது இந்த மிஸ்ஸிங் கேஸுக்கும் இது மாதிரி நடந்திருக்க மற்ற மிஸ்ஸிங் கேஸுக்கும் உள்ள கனெக்ஷனை கண்டுபிடிக்கிறது மாதிரியும் படத்தோட கதை போகுது. விசாரிக்கிறப்போ அந்த எல்லா ரூட்டுமே 13A குறிப்பிட்ட மென்டல் ஹாஸ்பிட்டல் வார்டு நம்பரில் போய் முடியுது. அங்கே ஒர்க் பண்ணுற சுகாசினி சரத்குமார் சாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே இருக்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த கிட்னாப்பர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் ஏஞ்சலின் கிடைச்சாங்களா இல்லையா, சுகாசினி மேமோட கேரக்டர் எப்படி, இதெல்லாம் படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.